ஹரி ஓம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்தினுடைய பஞ்சாங்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடந்த 20 வருஷமா இங்கே இது நடந்துக்கிட்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் பங்கு கொள்ளுகிறீர்கள். அடியேனும் வந்திருந்து இந்த பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லுகிறதான இந்த விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த கலியுகாப்தத்தினுடைய 5128வது வருஷமாக இருக்கக்கூடிய இந்த புது வருஷ பிறப்பு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த பராபவ வருஷத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் ஒன்று சொல்லுகிறது. பராபவா ப்ளவங்கஸ்ச ஸ்வேதௌ புஷ்ப ரசன்னிதௌ திஷ்டத்யேகः ப்ளவத்யேகः யுவனாவதி தர்ப்பிதௌ. அதாவது பராபவம் ப்ளவங்கம்னு 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குமே அதிதேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் வெளுப்பு நிறமுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல ஒருத்தர் தாமரை மலரில் எதிரில் நின்று கொண்டிருப்பவராய் இருக்கிறார். மற்றொருவர் தாமரை மலரின் மீது உட்கார்ந்து கொண்டு மிதந்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த 2 பேருமே யௌவன பருவம் உடையவர்களாகவும் நல்ல இருமாப்பு நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்வரூபத்தை பற்றிய ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த பராபவ வருஷத்தினுடைய வெண்பா தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்க பராபவத்தன் மேதியினில் பின்மழையாம் தக்க பக கடலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. அப்படின்னா என்ன சார்? பராபவ வருஷத்தினுடைய பிற்பகுதியில் பின்மாதங்களில் நல்ல மழை இருக்கு. மக்கள் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வகை ஜாதியினரும் செழிப்போட இருப்பார்கள். பல்லுயிர்களும் நோய் நொடியின்றி நல்ல இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு இந்த பராபவ வருஷத்தினுடைய வெண்பா சொல்லுகிறது. இந்த வருஷத்தினுடைய தேவதை யார் அப்படின்னு பார்த்தா நர்யாபசன்னு சொல்லப்படுகிற தேவதை. பராபவாக்கியம் வந்தே நர்யாபச முனி சிசம் உத்துங்க துங்காரூடம் பரசுஜ்வல பாணிக்கம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது நல்ல ஒளி பொருந்தியவராய் பெரிய ஒரு குதிரையில் ஏறி அமர்ந்திருக்கிறவராய் மழு பரசுன்னு சொல்லப்படக்கூடிய மழுவாகிய ஆயுதத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறவராய் பராபவ வருஷத்திற்கு உரிய அபிமானி தேவதையாய் இருக்கக்கூடியவர் நர்யாபசன் அப்படிங்கிறதான அந்த தேவதையை வணங்கி இந்த வருஷத்தினுடைய நவநாயகர்கள் உபநாயகர்களை பார்த்தோம். ராஜா குரு. அதனால ஆலய பூஜைகள், பக்தி வழி, ஆன்மீகம் இதெல்லாம் நன்றாக செழிக்கும். நீதி நெறிமுறைகள் அதிகரிக்கும். நல்ல மழை பெய்யும். அப்படி இருக்கிற பொழுதும் வங்கிகளிலும் தெய்வ சன்னிதானங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள குறைகள் எல்லாம் வெளிப்படும். மந்திரி செவ்வாய் யானை
தீயினாலே பயிர்களுக்கு சேதம் ஏற்படும். சில இடங்களில் சொற்ப மழை இருக்கும். அதனால் நாட்டின் பல இடங்களில் வீண் சண்டைகள், வழக்குகள், வியாஜ்யங்கள் இருக்கலாம். அப்புறம் பார்த்தோமேனா சேனாதிபதி சந்திரன் பசு, பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பெண்கள் சொல்லுகிறா போல ஆண்கள் நடந்து கொள்வார்கள். மழை வளம் நன்றாக இருக்கும். மக்கள் சுகமாகவும் வளமாகவும் இருப்பார்கள். அர்க்காதிபதி சந்திரன் பக்ஷி, அர்க்கன், நல்ல மழை இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல பொருளாதார செழிப்பு இருக்கும், விலைவாசி எல்லாம் குறையும், இல்லைன்னா கட்டுக்குள்ள இருக்கும். எல்லா துறைகளிலேயும் முன்னேற்றம் இருக்கும். மக்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்வார்கள். மேகாதிபதி சந்திரன் மரம், செடி, கொடிகள். காலத்தில் மாசத்துக்கு மும்மாறி பெய்யும். நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும். விவசாயம் செழித்து நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். விலைவாசி எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோமேனா சஸ்யன் குரு, சஸ்யாதிபதி குரு, பொதுமக்கள், பிரஜைகள், நெல், கோதுமை, கடலை முதலான தானியங்கள் எல்லாம் நிறைய விளைச்சல் கிடைக்கும். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்ல விளைச்சலை கொடுக்கும். நல்ல மழை பெய்யும். ரசாதிபதி சனி சர்ப்பம், கசப்பு சுவையுள்ள பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். நாசம் விளைவிக்கக்கூடிய திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மிலேச்சர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நிர்வாகாதிபதி குரு கிரகங்கள், இப்போ கனக, புஷ்பராகம் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். தங்க விலையெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான வணிகம், வியாபாரம் அதிகமாகும். பொதுவாகவே மங்களகரமான காரியங்கள் எல்லாம் அதிகமாகும். இந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதெல்லாம் பயன்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தோமேயானால் தானியாதிபதி புதன், ஒட்டகம், உபநாயகர் ஒட்டகம். புயலாலும் மழை சேதத்தினாலும் தானியங்கள் அதிகமாக சேதமடையும். மழை மற்றும் புயலாலே பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனை அதிகமாகும். பசுநாயகன் கோபாலன் அனைத்திற்கும். காலத்தே நல்ல மழை பெய்யும், விருத்தி இருக்கும். பொதுமக்கள் சுகமாக தன்னுடைய வேலையை தான் பார்த்து கொண்டு நிம்மதியாக வாழ முடியும். அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த நவநாயகர்களை பற்றி தெரிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோமேயானால் என்ன ஆதாய விரயம் சொல்கிறேன். மேசம், விருச்சிகம் ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷபம், துலாம் ஆதாயம் 5, விரயம் 14. மிதுனம், கன்னி ஆதாயம் 8, விரயம் 11. கடகம் ஆதாயம் 8, விரயம் 2. சிம்மம் ஆதாயம் 5,
விரயம் 5 சமமாக இருக்கு. தனுஷு மீனம் ஆதாயம் 14 விரயம் 11. மகரம் கும்பம் ஆதாயம் 2 விரயம் 2. இதுவும் சமமாக இருக்கு. இந்த வருஷத்தில் ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கு. அதனால் பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும், சேமிப்பு குறையும். ஆரோக்கியம் அனாரோக்கியம் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆரோக்கியத்தை விட அனாரோக்கியம் குறைவாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் இந்த வருஷம் மக்களுக்கு குறையும். சுகம் துக்கம் இது சமமாக இருக்கு இந்த வருஷத்தில். அதனால் பொதுமக்களுக்கு குடும்பத்தில் குழப்பமோ வாழ்க்கையில் பலவிதத்தில் பிரச்சனையோ அதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோமேயானால் நட்சத்திர கந்தாய பலன் அது நம்ம எப்போவுமே பார்க்கிற விஷயம்தான். இந்த வருஷத்தில் கிரகணம் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8 புதன்கிழமை இரவு 9 மணிக்கு தொடங்கி இரவு 1 மணி வரைக்குமான முழு சூரிய கிரகணம். இது இந்தியாவில் தெரியாது. அதே மாதிரி சந்திர கிரகணம் பார்த்தோமே ஆனால் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி 28/8 வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி காலையில் 8 மணிக்கு தொடங்கி முற்பகல் 11 மணிக்கு முடியுமா போல பகுதி சந்திர கிரகணம். இதுவும் இந்தியாவில் தெரியாது. மறுபடியும் பகுதி சூரிய கிரகணம் தை மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி 6 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரைக்கும் பகுதி சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அப்புறம் நடக்க போகிற சந்திர கிரகணம் மாசி மாதத்தில் வருகிறது. அது நம்ம உலகத்திலேயே தெரியாது. ஆக இந்த வருஷத்தில் 4 கிரகணங்கள் இருக்கு. 4மே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமேல் பார்த்தோமேயானால் இந்த வருஷப்பிறப்பினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்த பொழுது இந்த வருஷம் மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 ரிஷப லக்னத்தில் சிம்ம நவாம்சையில் இந்த பராபவ வருஷமானது பறக்கிறது. லக்னாதிபதி சுக்கிரன், 2ஆம் இடத்துல குரு, 3ஆவது இடத்துல சந்திரன், 4ஆவது இடத்துல கேது, 5 புதன் நீச்சம், 6ஆவது இடத்துல சுக்கிரன், 7ஆவது இடத்துல செவ்வாய், 8ஆவது இடத்துல குரு, 9ஆவது இடத்துல சனி, அப்போ இதை பார்க்கிற பொழுது எப்படி தெரியும்?
தெரிகிறது. லக்னாதிபதி சுக்கிரனாய் இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அதனால செலவினங்கள் அதிகமாகும். இது பலன்கள் பொதுவாக குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் பண்ணுவதனால உலகத்தில் 1/3 மனிதர்கள் அதிகமாக பாதிப்படைவார்கள். இயற்கை பேரழிவு, தொற்று நோய், போர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்கள், பொதுமக்கள் இறப்பை அடைவார்கள். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட வேண்டும்னு நினைக்கிறவா அவெல்லாம் என்ன பண்ணுவா? அவரவர்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்க வேண்டும். அப்போ பொதுமக்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த வருஷம் மகர சங்கராந்தி கரரை கரணத்தில் யானை வாகனத்தில் வந்திருக்கிறதுனால இந்த மகர சங்கராந்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற பொழுது மக்களுக்கு ராஜ வெகுமானமும் நல்ல பலன்களும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைய இருக்கும்னு தெரிய வருகிறது. இப்படி இந்த பஞ்சாங்கம் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த பஞ்சாங்கத்தை தினசரி காலையில் ஒரு தடவையேனும் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி பஞ்சாங்கத்தை படிப்பதினாலும் கேட்பதினாலும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருஷத்தில் உலக இந்துக்களினுடைய புது வருஷத்தில் எல்லாரும் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்து இவ்வளவு நேரம் இந்த பஞ்சாங்க ஸ்ரவணம் பண்ணுகிறீர்கள். அப்படி ஸ்ரவணம் பண்ணுவதனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சித்திக்கும். இது வருஷப்பிறப்பு, இந்துக்களினுடைய வருஷப்பிறப்பு. இதை நாம் அவசியம் கொண்டாட வேண்டும். எல்லாருக்கும் மறுபடியும் அடியனுடைய புது வருஷப்பிறப்பு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.